வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகலை. இந்த ஃப்ளாஷ் நியூஸ் தான் போயிட்டுருக்கு. இந்த ஃப்ளாஷ் நியூஸ் ஜஸ்ட் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்கள் தேர்வு கூட அனுமதி சீட்டு ஹால் டிக்கெட்டை 21/7/2025 பிற்பகல் 1 மணி முதல் கீழே ஃப்ளாஷ் க்ரீன்லேயே போயிட்டுருக்கு பாருங்கள். பிற்பகல் 1 மணி முதல் பதிவிறக்கம் செய்யலாம். முன்னாடி வந்து நான் ஒரு 10 o'clock செக் பண்ணேன். அப்போ வந்து 5 மணிக்கு பதிவிறக்கம் செய்யலாம்னு போட்டிருந்தாங்க. இப்போ எகைன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ மதியம் 1 மணிக்கு மேலே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் வந்து டென்ஷனாக ஃபஸ்ட்டே போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்லாம் போய் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். எல்லோரும் அட் எ டைம் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு மேபி உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் விட்டு ஒரு 1 hour 2 hours கழிச்சு கூட டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு இல்லையா அதிகமாக. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எங்கே உங்களுக்கு ஹால் சென்டர் போட்டிருக்காங்க, அப்புறம் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ரிலாக்ஸாக பார்த்துக்காங்க. ஸோ இதுக்காக டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேணாம். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் இருக்குது டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ப்ரிப்ரேஷன் வந்து ஹெவியாக பண்ணிகிட்ருப்பீங்க. ரிவிஷன் வந்து பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோ நீங்கள் படிச்சிருந்தாலும் எகைன் நீங்கள் படித்ததெல்லாம் ஒரு தடவை ரிவிஷன் பார்ட்டில் வச்சுக்காங்க. திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி படித்தா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தமிழ் வந்து மேலோட்டமாக ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டு அந்த பாஸ் மார்க் எடுக்கிற அளவுக்கு படித்தா கூட போதும். ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறவங்களுக்கு எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ 1 வீக்கில் ஒரு 10 டேஸில் படிக்கிறவங்களாம் இருக்கீங்க. தமிழ் வந்து நீங்கள் படித்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ரீட் பண்ணிக்காங்க பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸு டெக்னிக்கல் கொஸ்டின் தெளிவாக படிச்சுக்கோங்க. அந்த 30 மார்க் ரொம்ப முக்கியம். ஜிகே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கம்மியாக தான் கேட்குறாங்க. மேக்ஸும் ஈஸியாக தான் கேட்குறாங்க. அப்போ டெக்னிக்கல் கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கிட்டு ஜிகே ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருந்தாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.